கண்மணி அன்புடன் அடுத்த வர எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி அன்பு வந்து ஒரு லொகேஷன சென்ட் பண்ணி, அங்க வந்து கண்மணிய வர சொல்லியிருப்பாங்க. ஆனா, அந்த வெண்ணிலா வந்து தப்பான ஒரு லொகேஷன வந்து மாத்தி இது பண்ணி, கண்மணி போய் ஒரு இடத்துல மாட்டிப்பாங்க. அங்க வந்து கண்மணிய வந்து கொலை பண்றதுக்கு ஒரு பொம்பள, அதுக்கப்புறம் நெறைய ரவுடிங்கலாம் வந்துருவாங்க. அவங்க எல்லார்கிட்டயும் வந்து கண்மணிய வந்து அன்பு வந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவாங்க. அந்த நேரத்துல வந்து நைட் நேரத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டுல மாட்டிப்பாங்க. இப்போதைக்கு நம்ம வெளிய போ முடியாது. காலையில போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க உள்ள ஒரு குடிசை வந்து தெரியும். அந்த குடிசையில வந்து ஸ்டே பண்ணுவாங்க. அப்போ அங்க தங்கியிருக்கப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க 2 பேரும் வந்து தண்ணீல வந்து நனைஞ்சிருப்பாங்க. அதனால மாத்தி மாத்தி ஒருத்தர் ஒருத்தர் வந்து தொடச்சு விட்டுப்பாங்க. ஸோ இதனால அவங்களுக்குள்ள உள்ள ரொமான்ஸ் வந்து ரொம்பவே வந்து அதிகமா காட்டிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க 2 பேரும் வந்து அங்கேயே வந்து மீனெல்லாம் புடிச்சு சமைச்சு சாப்பிடுறாங்க. இதனால அவங்க 2 பேரோட லவ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரொம்பவே வந்து அதிகமாகுது. அவங்க 2 பேரும் வந்து ஒரே கட்டில்ல படுத்து, வானத்த பார்த்து என்ஜாய் பண்ணி ரொம்பவே ஹேப்பியா இருக்காங்க. இதெல்லாம் முடிச்சு காலையில கண்மணிய கொண்டு போய் அவங்க அம்மா வீட்ல விட்டுட்டு, நேரா அன்பு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு போயிட்டு வெண்ணிலாவ கூப்பிட்டு, "எதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ண? லொகேஷன் எதுக்கு மாத்தி வந்து கண்மணிக்கு வந்து ஃபோன்ல இது பண்ணி குடுத்த? இதெல்லாம் உனக்கு தப்பா தெரியலையா? எதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு?" கேட்குறாங்க. அதுக்கு வெண்ணிலா சொல்றாங்க, "நீ தான் கண்மணி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லாம இருக்க. நீ சொல்லு நான் இந்த மாரி வேலையெல்லாம் பண்ண மாட்டேன். அதுவரைக்கும் நான் கண்மணிய டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருப்பேன்னு" சொல்றாங்க. "உனக்கு எவ்வளோ தடவ சொன்னாலும் புரியாதா வெண்ணிலா? நான் தான் உனக்கு சொல்லிட்டேனே தெளிவா. திரும்ப திரும்ப எதுக்கு என்னைய டார்ச்சர் பண்ற? ஒழுங்கா இருந்தா இரு. இன்னொரு வாட்டி கண்மணிக்கு ஏதாவது இந்த மாரி பண்ண அப்படின்னா, அந்த வீட்லயே நீ இருக்க முடியாதுன்னு" சொல்லிட்டு வெண்ணிலாவ வந்து அன்பு வந்து திட்டிட்டு போயிட்டாங்க. ஸோ இனிமேலும் பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வெண்ணிலா ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ண தான் போறாங்க. வெண்ணிலா வந்து ஒரு கெட்டவ, மோசமானவ அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிக்கு எப்ப தெரிய வருதோ, அப்பதான் வந்து வெண்ணிலா அந்த வீட்லருந்து போவாங்க. அது மட்டும் இல்லாம வெண்ணிலா வந்து கண்மணியோட ஃப்ரெண்டு. கண்மணினால மட்டும் தான் வெண்ணிலா இந்த வீட்லருந்து அனுப்பவும் முடியும். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிட்டு பாருங்க.